கேரளாவில் ஆலப்புழா போட் ஹவுஸ்க்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆலப்புழாலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு கோயிலில் மாதா விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்து காட்சி கொடுத்தாங்க. இந்த கோயில் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? கிருபாசனம், இரக்கத்தின் இருப்பிடம். கேரளாவில் கலவூரில் கிருபாசனம்னு ஒரு கோயில் இருக்குது. இங்கே மாதா விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்து காட்சி கொடுத்தாங்க. டிசம்பர் 7, 2004 ஃபாதர் ஜோசப்க்கு மாதா ஒரு ஆராதனைக்கு மத்தியில் காட்சி கொடுக்குறாங்க. மாதா கம்ப்ளீட்லி கிரே கலரில் இருக்கிறாங்க. மாதாவோட இருதயத்தில் ஒரு கடிகாரம் இருக்குது. அதில் ஒரு முள்ளு 8ஐயும் இன்னொரு முள்ளு 10ஐயும் குறிக்குது. மாதா ஏன் கிரே கலரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா ஃபாதர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க ஆன்மாக்குள்ளே ஒரு சந்தேஷம் கிடைக்கிது. அது என்னன்னா, அழிவு வரப்போகுது. அதுவும் குறிப்பாக இயற்கை சீற்றத்தினால அழிவு வரப்போகுது, ஜெபிக்கணும் அப்படின்னு மாதா சொல்கிறாங்க. அந்த மெசேஜை ரொம்பவே நம்பிக்கையோடு ரிசீவ் பண்ணுற ஃபாதரும் டிசம்பர் 23 மக்களுக்கு 110 கேண்டில்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, டிசம்பர் 24 நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களும் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறாங்க. டிசம்பர் 26, 2004 நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுனாமி வந்து உலகத்தோட பல பார்ட்ஸை ரொம்பவே பேடாக டேமேஜ் பண்ணுது. ஆலப்புழாலையும் சுனாமி வருது, அந்த கோஸ்டல் லைனும் எஃபெக்ட் ஆகுது. ஆனால் ரொம்பவே அதிசயமாக கலவூரும் அங்கே இருக்கிற மக்களும் பாதுகாக்கப்படுறாங்க. இந்த சாட்சியை ரொம்பவே சந்தோஷமாக பல தியான கூடங்களில் ஃபாதரும் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் மறுபடியும் மாதா தரிசனம் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க எஜிப்டில் இருக்கிறாங்க. கிருபாசனம் வெறுமனே கலவூருக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் பாதுகாக்கப்படுறதுக்கான ஒரு மெசேஜ் மட்டும் இல்லை, மாதா கிருபாசனம் மூலயமா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் அவங்களோட தினசரி வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத ஃபாதர் உணர்றாங்க. இவங்க மறுபடியும் ஒரு உணர்வுக்குள்ளே வராங்க. அப்போ இவங்க வாடிப்பட்டியில் இருக்கிறாங்க. மாதா ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, எப்போ நீ என்னை பற்றி மக்களுக்கு சொல்ல போகிற, நான் காத்துக்கிட்டு இருக்கேன், மக்களுக்கு என் உதவி தேவைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. மறுபடியும் ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு பில்கிரிமேஜாக போகும்போது மலையாளம் மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரோசரி பண்ணிகிட்ருக்காங்க. ரோசரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபாதருக்கு கவனன்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கொடுக்கப்படுது. கவனன்ட் அதாவது உடன்படிக்கை, கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. மக்கள் எல்லாரும் இந்த உடன்படி ஒரு கவனன்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டருக்குள்ளே வரணும். உடன்படி எடுக்கிறவங்க ஒரு 90 days ப்ரேயர் பண்ணணும். அந்த ப்ரேயர் என்ன, உடன்படி எப்படி எடுக்கணும், அதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். இந்த உடன்படி ப்ரேயர் வந்து மாதா கிட்டேருந்து ஃபாதருக்கு ரிசீவ் ஆனதும் 2014 இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதாவது மக்களுக்கு உடன்படி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களும் உடன்படி எடுக்கிறாங்க. 90 days, அதாவது முடிஞ்ச அளவுக்கு கம்மியான நாட்களில் மக்களோட பிரச்சனையை தீர்ப்பேன், மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கடவுளோட அனுகிரகத்தை கடவுளோட கிரேஸை நான் மக்கள் கொண்டு வந்து சேர்ப்பேன். உங்களோட தகுதியினால் இல்லை, கடவுளோட அனுகிரகத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மெசேஜ் மூலயமா மாதா வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க. இந்த ப்ரேயர் மூலியமாக மக்களுக்கு வந்து மாதா கடவுளோட கிரேஸையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆரம்ப காலத்தில் பல பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்ச மக்கள் அவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரேயரை வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2016 இப்போ வரைக்கும் இந்த ப்ரேயர்ஸ், இந்த கவனன்ட் இன்னுமே அங்கே வந்து ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே தான் இருக்குது. நிறையா மக்கள் வந்து அதை எடுக்கிறாங்க, ஆசீர்வாதம் பெறுறாங்க. கேன்சர் நோய் தீர்றது, இவங்க வந்து வாழவே மாட்டாங்க, இவங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லப்படுற பல மெடிக்கல் மிராக்கிள்ஸ் கூட அங்கே நடக்குது. 20 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது. இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிறத கூட அந்த ப்ரேயர் மூலியமாக நடக்கும் அப்படின்னு வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது இந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கை. இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கவனன்ட்டை எடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கவனன்ட்னா என்ன, அது எப்படி எடுக்கணும், ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா எங்கே போய் ஸ்டே பண்ணலாம், நான் எங்கே ஸ்டே பண்ணேன், அந்த விஷயத்தையும் நான் இனிமேல் வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஆமென்.